பொண்டாட்டி கோவமா இருந்தா எப்படி சமாதானப்படுத்துவீங்க? அது ரொம்ப சிம்பிள். என் புஜ்ஜி குட்டி, என் செல்ல குட்டி, என் கண்ணு குட்டின்னு கொஞ்சுவேன். அப்படி பண்ணா சமாதானம் ஆயிடுவாங்களா? இல்ல, ஆக மாட்டான். அப்புறம் 3 நாளைக்கு துணி துவைக்கிறது, வீட்டு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையும் நானே பண்ணுவேன். அப்ப சமாதானம் ஆகிடுவேன். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பழகி போயிடுச்சு ப்ரோ. உங்க ஹஸ்பண்ட் கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்க? ஓஹோ, இவர் கோபம் வேற படுவாரோ? எங்க இப்ப கோபப்பட சொல்லுங்க பார்க்கலாம். யோ மைக்காரே, நீ இன்டர்வியூ எடுக்க வந்தனா அதை மட்டும் பண்ணியா? என்ன ஏன் இழுக்கிற? 3 வேளை சோறு கடிச்சிட்டு இருக்குது, அது உனக்கு பொறுக்கலையா? பொண்டாட்டி கோவமா இருக்கிறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க சாப்பிட உட்காரும் போது சாப்பாடு தட்டையும் தண்ணி சொம்பையும் தங்குன்னு வைப்பேன். அப்பவே புரிஞ்சுக்கணும் ஏதோ சொல்ல வரா, கோவாமாக இருக்கான்னு. அதையும் மீறி நீங்க எதனா பேசுனீங்கன்னா உங்க ஜோலி முடிஞ்சிடும். உங்க பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஜாலியா இருப்பேன் சார். ஜாலினா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஏன் என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி போட்டு கொடுக்கவா? மனுஷன் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் எப்பதான் முடியும்னே தெரியலங்க. என்னாச்சு? என் பொண்டாட்டி ஒரு டிவிகே ஃபேன்ஸுங்க. அவ கண்ணுக்கு நான் டிஎம்கே மாதிரி தெரியுறேன் போல. எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்றாங்க. ஹலோ மாமா. ஹலோ, சொல்லு ஸ்வீட்டி. வீட்டுக்கு வரும்போது ஜேபி கடையில அல்வா வாங்கிட்டு வரீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை அந்த அல்வாவை உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டப்ப வலிக்கு விழுந்தவன் தான். இது வரைக்கும் எழுந்திருக்க முடியல. இப்ப யாரு கொடுக்க கேக்குறாலோ தெரியலையே. ஹலோ மாமா, லைன்ல இருக்கீங்களா? மா இருக்கேன் செல்லம். நீ சொல்லி வாங்கிட்டு வராதா இருப்பனா? இதோ இப்ப வரண்டி என் ராசாத்தி. என்ன சார், கோல்ட் ஷாப்புக்கு எப்பவும் உங்க 50 கிலோ தங்கம் இல்லாம வர மாட்டீங்க, இப்ப வேற யாரையோ கூட்டு வந்திருக்கீங்க. 50 கிலோ தங்கமா? யார் அது? உங்க பொண்டாட்டி தான். நீங்கள் தானே எப்பவும் தங்கம்னு சொல்லுவீங்க. யோ மைக்காரே, என் பொண்டாட்டி என் கூட இருக்கும்போது சும்மா தங்கம் வைதூரியம்னு சொல்லதான் செய்வேன். நீங்க அதையே பிடிச்சிக்கிட்டு என் கொழுந்தியா முன்னாடி என்னை இன்சல்ட் பண்றீங்களே. அவ தங்கம் இல்லையா? மக்கி போன துரு பிடிச்ச தகரையா? 50 கிலோ தங்கம்னா யார் தெரியுமா? என் கொழுந்தியா தான்யா. ஜேபி சார், உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க. உங்க வைஃப் சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? மைக்காரே, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க. உங்க வைஃப் கோபமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு எப்ப பார்த்தாலும் வைஃப் பத்தி கேள்வி கேக்குறியே. உனக்கு என்னதாயா வேணும்? நானே அவளை மறக்கணும்னு இருந்தா நீ வேற நினைவுபடுத்துறியே. காலையில கக்கூஸ்க்கு போறவன்ட்ட கேக்குற கேள்வியா இது? வீட்டோட மாப்பிள்ளையா வந்தீங்களே, இப்ப எப்படி போகுது உங்கள் வாழ்க்கை? அதை எப்படிங்க என் வாயால சொல்வேன்? என்னாச்சு? என் பொண்டாட்டி சொல்றா, சீர்வரிசை கொடுத்து வரதட்சணை கொடுத்து ரொக்கமா பணம் கட்டு உனக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ தான் சோறு செய்யணும், துணி துவைக்கணும், வீட்டை பெருக்கணும், பாத்திரம் கழுவணும்னு. ஏன்னு கேட்டா நீ வீட்டோட மாப்பிள்ளடான்னு சொல்றாங்க. இப்போ கூட பாருங்க, பிள்ளைக்கு புட்டிப்பால் நான் கொடுத்துருக்கு, ஆனா அவ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கா. நாய் வாளுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? நாய் வாழை நிமித்த முடியாது, பொண்டாட்டியை திருத்த முடியாது. ஏன்னா நாய் வாழை நிமித்தணும்னு நினைக்கிறவன் கடிபட்டே செத்து போவான், பொண்டாட்டியை திருத்தணும்னு நினைக்கிறவன் அடிபட்டே செத்து போவான். பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சுக்கணும்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும்? பொண்டாட்டிகளோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்கள எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, காசு பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அன்பா 2 வார்த்தை பேசுங்க, அது போதும் பொண்டாட்டிகள் சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்களின் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது? நிம்மதியா ஜாலியா இருக்கிற வயசுல மனைவியை தேடுறதும், மனைவி வந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நிம்மதியை தேடுறதும் ஆண்களின் வாழ்க்கையா போச்சு. கணவன்மார்களை அடிப்பதுல இந்திய பெண்களுக்கு 3வது இடமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோ மைக்காரே, 3வது இடத்துல இருக்கும் நமக்கே இவ்வளவு டேமேஜ்னா, மொத இடத்துல இருக்கிறவனெல்லாம் இந்நேரம் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஜேபி, மாமியாருக்கு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? மதிப்பிற்குரிய மாமியார்களே, உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கும்போது கார்டே கிளாஸ் நிற்பது, பொண்ணு வீரமா வளரணும்னு நினைக்கிறதுலாம் நல்லது. ஆனா அதை உங்க வீட்டோட நிறுத்திக்க சொல்லுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி அப்பாவிலோட உசுறு உங்க பொண்ணு கையில ஊசலாடுது. கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இங்க வந்து ஒரு அப்பாவி கிட்ட மொத்தமா இறக்கி வைக்கிறாங்க. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாம உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு.